விஜயன் தமிழக வெற்றிக் கழகம் எம்எல்ஏக்கள் மருத்துவமனையாக சென்று ஆய்வு செய்து வரும் நிலையில் அந்த கட்சியின் மருத்துவ அணியினரும் ஏதோ மக்கள் பிரதிநிதிகள் போல ஆய்வு செய்த சம்பவம் கேலிக்கூத்தாகி வருகிறது. தென்காசி மாவட்டத்தில் ஒரு இடத்தில் கூட தாவேகா வெற்றி பெறாத நிலையில் அங்குள்ள மருத்துவமனை, அம்மா உணவகம் ஆகிய இடங்களில் தாவேகா கட்சியினர் நடத்திய ஆய்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சங்கரன்கோவில் அரசு மருத்துவமனையில் தாவேகாவின் வடக்கு மாவட்ட செயலாளர் மாரியப்பனுடன் சென்று அக்கட்சியின் மாவட்ட மருத்துவ அணி செயலாளர் வாசுதேவி ஆய்வு செய்தார். வெள்ளைக்கோட் அணிந்து டாக்டர் போல சென்ற அவர் அதிகாரிகளிடம் கேள்வி மேல் கேள்வி கேட்டு அதிர்ச்சி தந்தார். அடிஷனலா மெடிக்கல் ஏரர் வரக்கூடாதுங்கிற ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட செயலாளர் மூலமா நீங்க பிரஸ் மீட் கொடுத்துருந்தீங்கன்னா எனக்கு வேலை முடிஞ்சிருக்கும். இப்போ பிரஸ் மீட் கொடுக்காதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்லை இது அவங்க அப்படித்தான் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. அதுவும் நம்ம நடந்து ஒரு வாரத்தில் இப்படி நடக்கும்போது மறுபடியும் இது இப்படிதான் நடக்குது. இன்னொரு பக்கம் கடையநல்லூரில் தென்காசி மேற்கு மாவட்ட செயலாளர் நியாஸ் அம்மா உணவகம் சென்று திடீர் ஆய்வில் ஈடுபட்டார். சமையலறைக்குள் சென்ற அவர் பணியில் இருந்த ஊழியர்களிடம் உணவின் தரம் குறித்து பல கேள்விகளை கேட்டார். இது தொடர்பான வீடியோக்கள் தீயாக பரவி சோசியல் மீடியாக்களில் கடும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஏற்கனவே இன்ஸ்டாகிராம் மூலம் தாவேகா ஆட்சியை பிடித்துள்ளது என்று பலரும் விமர்சனம் செய்து வரும் நிலையில் அதே ரீல்ஸ் மோகத்துக்காக இவர்கள் ஆய்வு என்ற பெயரில் அட்ராசிட்டி செய்து வருவதாக திமுக, அதிமுகவினர் விமர்சிக்கின்றனர். இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றனர். நடந்த சம்பவம் பற்றி தென்காசி மாவட்ட கலெக்டர் கமல் கிஷோரிடம் கேட்டபோது தனக்கு புகார் வந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்துள்ளார்.